காமிக்கிறேன். ஹாய் ஹாய். இந்த செப்பல்லாம் அடிக்க வேடிங்க பாரு. குரங்கு வந்து தள்ளி விட்டுருச்சுடி காலையில் எல்லாத்தையும். எத்தனை மணிக்குன்னு தெரியல, நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சி வச்சுருக்கு பாரு. இது மட்டும் கொஞ்சம் அடிக்க வேடி தங்கல்ல, என் மயில் குட்டி இல்லை. தருவேன் தருவேன். இப்போ கீழே விழுந்துச்சு பாரு. அந்த கிடிக்கு எங்கே கிடிக்கு எடுத்துருவா. இந்த இருக்குது. இந்த முரத்தில் வைக்க சொன்னால் டேடி கீழே கீழே வைக்கிறாரு. கீழே கருப்பா. தம்பி செப்பலை மட்டும் அடிக்க வேண்டி தங்க மயில். நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. வேணாம் வேணாம், நான் அது முரத்தள்ளி எடுத்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் வந்து எடுத்ததும். அன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்படியே வெளியிலே உட்காந்து வெளிச்சத்துலேயே கொஞ்சம் கீரை ஆஞ்சிடலாமேன்ட்டு அதை தான் வந்து க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம வந்து சாம்பிராணி வந்து போடுவோம். அதை தான் வந்து சாதனை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த சின்ன மாங்காய் வந்து பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து கீழே விழுந்ததுங்க. இந்த மாங்காய் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாளைக்கு வந்து கீரை கடையில் பண்ணிவிட்டு மாங்காய் தாளிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. காலையில் வடித்த சாதம் கொஞ்சம் மீதி இருக்குது. நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம செவ்வாய்க்கிழமை மதியமே வெற்றிலை தீபம்லாம் வந்து போட்டாச்சு. ஈவினிங்கில் வந்து இது சாம்பிராணி வந்து போடுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து சாதனை அப்போ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இனிமேல் வந்து கடைக்கு போகிற வேலை இருக்குது. சாம்பிராணிலாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ரெடியாகி கடைக்கு போயிட்டு வந்து தான் நைட்டு டிஃபன் வேலை கிச்சன் வேலையில் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி இந்த கிருத்திகை டைம்லலாம் வந்து சாம்பிராணி போட்டுடுவேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரெடியாகி கீழே இறங்கி வரும்போது மாடு நின்றுட்டு இருந்தது. அப்புறம் திருப்பி மேலே போய் தீவனம் எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தீவனம் கீழே வைக்கிறது இல்லைங்க, குரங்கு வந்தால் கொட்டி விட்டுடுது. அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வந்து வச்சுருக்கிறேன். மாடு வரும்போது அப்பப்போ வந்து ஏறி இறங்க வேண்டியதாக தான் இருக்குது. ரோடு கொஞ்சம் காஞ்சி நல்லா இருந்ததுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சதில் திருப்பி தண்ணி தேங்கி நிற்கிது. அந்த கார்ப்பரேஷன் வாட்டர் லீக் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது அந்த இடத்துல சிமெண்ட் போட்டுமே திருப்பி வேறு இடத்துலேருந்து லீக் ஆகுது. ஆனால் முன்னாடி வந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப வந்து வரல. அது திருப்பி யாராவது ஆளை வச்சு தான் வந்து சரி பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். போ நாளைக்கு வா. காலையில் கோலம் போடவே விடல, அவசர அவசரமாக கோலம் போட்டு ஓடணும். முட்டிக்கிட்டே இருந்தது. வருஷெல்லாம் வந்து நிற்கிது எல்லா மனும். எனக்கு வைப்பீங்களா, எனக்கு வைப்பீங்களா, எனக்கு வைப்பீங்களா. ஐயோ பையில் என்ன பண்ணுறேன், தல் பையில் என்ன பண்ணுறேன். ஐயோ இடிச்சுக்காத, தள்ளு தள்ளு போ. நாளைக்கு காலைல வா, நாளைக்கு காலைல வாம்மா. ஓய் விட்டக்கூடாது, அது உங்களே தான் பார்க்குது. நாளைக்கு இந்த மாட்டுக்கு வச்சோன்னா இது முட்டி தள்ளிட்டு எல்லாத்தையும் அதையே தான் சாப்பிடும். வருஷெல்லாம் அதை நிற்கிதுங்க பாருங்கள். ஒன்றுத்துக்கு வச்சா இன்னொருத்துக்கு வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஜவுளி கடைக்கு தான் வந்தேன். இப்போ ரீசெண்டாக மீஷோவில் ஒரு சேரீ எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கும் ஆல்ரெடி இன்னொரு சேரீ அம்மா ஒரு சேரீ வந்து கொடுத்தாங்க. அந்த சேரீ ரெண்டுத்துக்கும் ப்ளவுஸ் தைக்கலான்ட்டு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு தான் சரி லைனிங் எடுக்கலாமேன்ட்டு வந்தேன். இங்கே லைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக போகிற மளிகை கடைக்கு போயிட்டு 1-2 திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தெருவு பெருக்கிறதுக்கு வந்து தொடப்பம் இல்லைங்க, தென்னை விளக்கமாறு இல்லை. அதை நாங்கள் விளக்கமாறு தான் சொல்லுவோம். அது வீடியோக்காக தொடப்பம்னு சொல்கிறது. அதையும் வாங்கிட்டு வரணுங்கிறனால தான் நானும் கூட போனேன். இப்போ ரீசெண்டாக நம்ம தென்னை மரம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோங்க. அதில் வெட்டின மட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுட்டேன். எனக்கு அது பொறுமை இல்லைங்க. அது வந்து அந்த குச்சியெல்லாம் சீவுறதுக்கு திமிரு எடுத்து போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15-17 மட்டை கிட்டையாவது இருக்கும், தூக்கி போட்டாச்சு. அது எல்லாத்தையும் வந்து நம்ம சீவுனோன்னா குறைஞ்சது ஒரு 3-4 பொடியாவது வந்து விளக்குமாறு வந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்குற மாரி தான் இருந்தது. ஒரு பொடி 50 ரூபான்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நல்லா கொஞ்சம் நல்லா மொத்தமாக நல்லா தான் இருந்தது. அதனால் 2 பிடி விளக்குமாறு வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் அலுப்பு பார்க்காம ஏதாவது 1-2 மட்டும் சீவினாங்கன்னா அதில் வந்து அந்த தொடப்பம் குச்சி சீவி எடுத்துப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சீவுறதுக்கு வந்து பொறுமையே இல்லைங்க. எனக்கு அது சீவணும்னு தோணவும் மாட்டேங்குது. அதனால தான் வெட்டின மட்டை எல்லாமே தூக்கி போட்டேன். இப்போ காசு கொடுத்து வாங்குற மாரி தான் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த லைனிங் வந்து 2 எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து
வேணால் முட்டை காலி ஆகிடுச்சிங்க. இந்த பாக்ஸில் வந்து 24 முட்டை வந்து பிடிக்கும். அப்புறம் அதை ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ தென்னை மரத்துக்கு வந்து உரம் வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா, அது கூட வந்து கல் உப்பு கலந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் 3 பாக்கெட்டு கல் உப்பு, அப்புறம் வீட்டில் சால்ட்டு காலி ஆகிடுச்சு, சால்ட்டு, காஷ்மீரி மிளகாய் தூள், இந்த மசாலா ஐட்டம் தாளிக்கிறது, இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு, ஆசிட் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்துடணும். டிமார்ட்டில் வந்து இந்த மாதத்துக்கு கிராசரி வாங்கினதோட சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெகுலராக வாங்குகிற கடையில் வந்து எப்போதும் மற்ற திங்ஸ்லாம் இங்கே வாங்குவேன். அதெல்லாம் இந்த வாட்டி வந்து ரொம்ப வாங்கலை. லாஸ்ட் மந்த் வாங்கினது வச்சே தான் வந்து இன்னமும் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சரி, இந்த மாதத்துக்கு அப்பப்போ என்ன தீருதோ அதை மட்டும் வாங்கிக்கலான்ட்டு வந்து நினச்சிட்ருக்கேன். வாங்கிட்டு வந்ததெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன். கிச்சனில் வந்து சப்பாத்தி நின்று போடுறது, அதுவும் இந்த வெயிலில் வந்து சுத்தமாக முடியலங்க. அது இந்த 2 நாளாக கொஞ்சம் மப்பு போட்ட மாதிரியே இருக்குதுங்க. காற்று அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப புழுங்குது. கிச்சனில் நின்று வேலை செய்யவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சுடிதார் போட்டு நின்று வேலை செஞ்சால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்கி வச்ச பாத்திரத்தெலாம் எடுத்து வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு அப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் அன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். அதோடய ரெசிபி கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது ஷேர் பண்ணுறேன். அது கொஞ்சம் வந்து இருக்குது, அது பத்தாது, அதனால் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்க போகிறேன். சப்பாத்தி எப்போ நைட்டில் போட்டாலுமே நான் தேய்ச்சி கொடுத்துருவேன். சாதனா தோசைக்கல்ல வந்து போட்டு எடுத்துருவேன். இன்றைக்கி அதுமாரி தான் அவள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உடனே வந்து பாத்திரம் விளக்குறது, கிச்சன் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து தொடச்சி வைக்கிறது, நாளைக்கு சமையலுக்கு என்னவோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வந்து படுக்கிறது. இதுமாரி பண்ணும்போது அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. டென்ஷன் இல்லாமல் கடகடன்னு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு வந்து கீரை சாதம் தான், கீரை வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதையும் வந்து கிள்ளி வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் மாங்காய்லாம் இருக்குது, அது தாளித்து வச்சுருவேன்.
காலையில் வடித்த சாதம் கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே சட்டியில் மாற்றி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். காலையில் சாதனப்பா பழையது சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நல்லா தொடச்சிட்டு ஒரு காஞ்ச துணி போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா பாத்திரத்தையும் வந்து விளக்கி விட்டுட்டு வீடு ஃபுல்லாக ஒரு தடவை வந்து பெருக்கி விட்டுடுவேங்க. இது டெய்லி என்னுடைய ரொட்டீன் இது. அப்புறம் பூஜை ஷெல்ஃபையும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா காலையில் அவங்க எழுந்துச்சி தியானம் பண்ண கரெக்டாக இருக்கும். கிச்சன் அப்போ கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் இல்லைங்களா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். அவங்க ரிலாக்ஸாக வந்து அவங்க பூஜை வந்து பண்ணுவாங்க. ஈவினிங் வந்து துணியும் மிஷினில் போட்டு விட்டுருந்தாங்க, அதுவும் துவைச்சிருந்தது. இது மேலே போய் காய வச்சுட்டு வர வேண்டியதான். பெரும்பாலும் நைட்டு ஒரு 9லேருந்து 9:30 மணிக்குள்ளே என்னுடைய நைட் ரொட்டீன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து துணியெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டக்கடலை தான் வந்து ஊற வச்சேன். அப்புறம் பாதாம் வந்து வாரத்தில் வந்து ஒரு 2 இல்லை 3 தடவையாவது வந்து நைட்டில் ஊற வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் சும்மா ஆளுக்கு ஒரு 2 வந்து எடுத்து சாப்பிட்டுப்போம். அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னுடைய ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப் இருக்கும், அதுவும் வந்து கண்டிப்பாக கொடுங்க. நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம்.